குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இவரெல்லாம் அழுதுட்டாரு கடைசி கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வரல. செம்மையா அழுக வந்துருச்சு. படம் வந்து 10க்கு 10 கொடுக்கலாம். படம் உண்மையிலே அந்த மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு. கமலஹாசன் பாடுற பாட்டு நல்லா இருக்கு. கடைசி வரை அரவிந்த் சாமி கேட்பாரு உன் பேர் என்னன்னு, கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. பட் 96 பார்ட் வந்தனால அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தனால அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. இப்போ இருக்கிற உறவுகளுக்கு மத்தியில் பணமா பாசமான்னு கேட்டிங்கன்னா பாசன்றதை சூப்பராக சொல்லியிருக்காரு டைரக்ட். வெயிலன் படம் எப்படிங்கம்மா இருக்கு? ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். பாசத்தை அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. படத்தில் மெயின் எதை பற்றி சொல்லியிருக்காங்கம்மா? உறவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்குங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஹாப் அவ்வளோவா சுமாராக தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பாடல்கள் எப்படிங்கம்மா இருக்கு? பரவாயில்ல, ஒரு 2 பாட்டு தான் இருக்கு. இந்த இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு பிடிக்குதான்னு தெரியல. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்கம்மா? கடைசியாக அவங்க பேரை சொல்கிறது தான், மெய்யழகன்னு சொல்கிறது நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. கிராமத்து கதை இளைஞர்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது, நல்லா இருக்கு படம். படத்தில் கார்த்தியோட நடிப்பு எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி நடிப்பு அதை காரணம் நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக போட்டு நடிச்சிருக்காங்க. அருமையான படம். ஆனால் இளைஞர்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. நல்லா இருந்துச்சுண்ணா. கார்த்திக் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் எதை பற்றி சொல்லியிருக்காங்க? மெயினாக பழசெல்லாம் ஞாபகம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. மியூசிக்கில் எப்படி இருந்தது? நல்லா இருக்குண்ணா. ஓகே. பாடல்கள் நல்லா இருந்ததுங்களா? ஓகே. ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி இருந்தது படத்தில்? ஆக்ஷன் சண்டையெல்லாம் அவ்வளோலாம் இல்லைண்ணா. சும்மா வாய் வார்த்தை தான் பேசுகிறாங்க. சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம்? செம்மையாக அழுக வந்துருச்சு. அழுதோம். ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்த படத்தில்? எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. படத்தில் மெயின் எதை பற்றி சொல்லியிருக்காங்கண்ணே? படம் பார்க்கலாம், சிறப்பாக இருக்கும். பாடல்கள் எப்படி இருக்கு படத்தில்? நல்லா இருக்கு. படம் உண்மையிலே நல்லா இருக்கு, சிறப்பு. கார்த்திக் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? எனக்கு நல்ல காம்பினேஷன். கார்த்திக் ஒரு நல்ல நடிகர், அரவிந்த் சாமி அதுக்கான ஒரு நல்ல நடிகர். படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. மெயின் எதை பற்றி சொல்லியிருக்காங்கண்ணே படத்தில்? அதான் ஒரு நட்பை பற்றி தான். நட்பு வந்து எப்போனாலும் மறக்கக்கூடாது, லாஸ்ட் வரை இருக்கணுன்றதை சொல்லிடுறேன். அருமையான படம்னே, நல்ல படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? கமலஹாசன் பாடுற பாட்டு நல்லா இருக்கு. படத்தில் கார்த்தியோட நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கு, யதார்த்தமாக இருக்கு. அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அதுவும் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. பாடல்கள் எப்படிங்கம்மா இருந்தது? பாடல் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார். மெயினாக இதை பற்றி சொல்லியிருந்தாங்க படத்தில்? அப்படிலாம் எனக்கு தெரியாது சார். நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆயிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது படம்? சூப்பராக இருந்துச்சு சார். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே. கார்த்திகோட நடிப்பு எப்படி இருந்தது படத்தில்? சூப்பராக இருந்துச்சு. அரவிந்த் சாமி செம்மையாக நடிச்சிருந்தார் சார். ஓகே, சூப்பராக. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க மெய்யலங்கள்ல? நம்ம எதெல்லாம் மறந்துருந்தோமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சார். அந்த பழைய இதை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறது வரது எல்லாமே சொல்லியிருக்காங்க சார். படத்தில் பாடல்கள் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு சார். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்தது? எல்லாமே சூப்பராக இருக்குது சார். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா தான் இருக்கு. எவ்வளோ எமோஷனலாக இருக்குங்க நல்லா படம்? இருக்கு. வெயிலன் படத்தை பற்றி சொல்லணும்னா படம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. அந்த டேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இல்லாமல் கார்த்திக் சார் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அரவிந்த் சாமி சார் நடிப்பும் நல்லா இருக்குது. படம் வந்து 10க்கு 10 கொடுக்கலாம். படம் உண்மையிலே அந்த மாதிரியா இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல ஃபிலிமு. எல்லாமே டைட்டிலேருந்து எல்லாமே தமிழ்லேயே வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் ஸ்லாங்கில் பேசுகிறாங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரியா இருக்குது. காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கனெக்ட் ஆகுது. படம் வந்து உண்மையிலே சூப்பர். ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, மனசுக்கு நிறைவாக இருக்குது. படத்தில் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? அரவிந்த் சாமி கார்த்தியோட காம்பினேஷன் அதுதாங்க சொல்லப்போனால் அதுதான். கடைசி வரைக்கும் அத்தான்னு சொல்லி நல்லா படம் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் போகிறதே தெரிலங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாப் அதை விட சூப்பராக இருக்குது. நாங்கள் ஏதோ எதிர்பார்த்து வந்தோம், அதை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மெய்யழகன் பேருக்கு ஏற்றது நல்லா அமைப்பாக இருக்கு. நான் கடைசி வரையும் அவருக்கு கார்த்திகை பேர் தெரியாமல் இருந்தேன். அப்படி படத்தை ட்விஸ்ட் வச்சு கொண்டு போயிருந்தேன். கடைசி வரையும் அரவிந்த் சாமி கேட்பாரு உன் பேர் என்னன்னு, கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். அவர் பேர் வந்து உருளைக்கிழங்கு. அண்ணன் பேர் உருளைக்கிழங்கு சொல்லி தான் பேசுவாங்க. பேர் மெய்யலன்ற பேர் கடைசியில் லாஸ்ட்டில் வருவாங்க. ஒரு மண் சார்ந்து ஒரு ஒரு உறவுகள் சார்ந்து ஒரு ஃபேமிலியில் சார்ந்து நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். இந்த ஸ்கூல் லீவுக்கு பிள்ளைகளுக்கு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபேமிலி வந்து பார்க்கலாம். அவனுக்கு படத்தில் பாடல்கள் எப்படி இருந்தது? பாடலாம் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸ் நல்லா உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. பார்க்குற ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கேட்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, நல்லா இருந்துச்சு. மெயின் எதை பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த படத்தில்? வாழ்வியல் தான். அவங்களுக்குள்ள இருந்த அவரோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து
அவருக்கு வந்து அரவிந்த் சாமிக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு விருப்பம் இருந்தது? ஃபுல்லாகவே ஓவராலாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பாடல்கள்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது படத்தில்? ஹீரோயின் சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் வந்த இடத்துல நல்லா பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இவரெல்லாம் அழுதுட்டாரு கடைசி கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வரல, உட்காந்துட்டாரு. அந்த அளவு நல்ல கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. படம் முடிஞ்ச ரொம்ப முடியல. அது 3 மணி நேரம் போச்சு. பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. போர் அடிக்காம நான் இன்டர்வல்ல என்ன அதுக்குள்ள வந்துருச்சு அந்த மாதிரி நேரம் சொல்றாங்க. ஆனால் படம் போன ஸ்பீடே தெரியல. சூப்பராக கண்டிப்பாக பார்க்கணும். படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் மெயின் எதை பற்றி சொல்லியிருந்தாங்கப்பா? எமோஷனல் தான் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. ஒரு நல்ல பாண்டிங், 2 ரிலேஷனுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கணும். சொந்தக்காரவங்க எல்லாம் முக்கியம். அப்புறம் என்னதான் அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அவங்கள விட்டுறக்கூடாது. அடுத்து என்ன திரும்பி பிறக்க ஆகும். அந்த மாதிரி நல்லா பேசியிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்தது படத்தில்? விறுவிறுப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சண்டை படமா விறுவிறுப்பாக போகும். நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. எல்லா காட்சிகளும் சூப்பராக எடுத்திருந்தாங்க. பிரேம்குமார் அடுத்த படமும் நல்லா இப்போ கார்த்திக் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? காம்பினேஷன் புதுசாக இருந்துச்சு. பார்க்க நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த எதுவும் தெரியல, அது கரெக்டாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் அத்தான் அந்த ரிலேஷன் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் படம் எப்படி இருந்தது? மேக்கிங் அது பிரேம்குமார் எப்போ நல்லா பண்ணுவார். அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பர். இல்லை 96 எடுத்துருக்காரு தெரியாது. ஓகேவா? நல்லா படம் வந்து ஓகேவா தான் படுத்துருக்கு. ரொம்ப பெருசாலாம் இல்லை. படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். பட் 96 பார்ட் வந்தனால அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தனால அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. படத்தில் பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்க? இல்லை படத்தில் பிடிச்ச சீன் இல்லை. ஓரளவு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த கார்த்திக் அரவிந்த் சாமிங்க படம் ஓரளவு என்ன சொல்லணும்னா ஓகேவாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து எப்படின்னா படம் ஃபுல்லாக அவங்க 2 பேர் மட்டும் தராங்க. வேறு யாரும் அடிஷனலாக காட்டாதனால ஒரு ஸ்டேஜ் மேலே கொஞ்சம் சலிப்பான ஒரு டயர்டான ஒரு ஃபீலாக இருக்குது. இன்னொன்று கிளைமேக்ஸ் வந்து ஓகே தான். பட் இந்தளவுக்கு நடக்குமா இப்படிலாம் இந்த காலத்தில் மாதிரி இருந்தனால அது கொஞ்சம் கன்வின்சிங் இல்லை. நான் இன்றைக்கி 96 கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா அது லவ் படம் தான் இருந்தாலும் அது வந்து முடிஞ்சு நமக்கு போகிறப்ப ஒரு ஃபீல் வரும் அவங்க ஒன்று சேரலேன்னு. பட் இந்த படம் வந்து அந்தளவுக்கு கன்வின்சிங்காக நமக்கு கிளைமேக்ஸ் அப்படி இல்லை. பட் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் மூவி தான். பட் ரொம்ப எனக்கு வந்து நான் உண்மையில் 96 அதனால தான் மெயினாக வந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லேக்கான மாதிரி ஃபீலு. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். கார்த்திக் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? இல்லை அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. உண்மையில அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் வந்து ரியலாக எப்படி சொல்லி ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த இதில் கார்த்தி சூப்பராக இருந்துச்சு. அப்படி அரவிந்த் சாமியோட கார்த்தி தான் மெயினாக இருக்கும். இன்னொன்று நமக்கு வந்து இந்த படத்தில் என்ன ஒரு ப்ளஸ்னா இன்டர்வலுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு போர்ஷன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் அது கொஞ்சம் நல்லா மாசாக இருந்துச்சு. இன்னொன்று அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம மதுரையில் பற்றி சொல்கிறப்ப அது கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உண்மையில் நல்லா இருந்துச்சு. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த இதெல்லாம் இல்லை அது ஐயா அப்படின்னு. பட் கொஞ்சம் எதிர்பார்த்தளவு இல்லை. அது மட்டும் தான் பிரச்சனை. பாடல்கள் அப்படி இந்த படத்தில் இல்லை அதில் 2 எமோஷனல் சாங் தான் வரும். அது தனியாக இது லவ் அந்த மாதிரி இல்லை. அது 2மே நல்லா தான் இருந்துச்சு. எமோஷனல் ஃபீலிங்காக ஓவரால் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வாட்சபிள். இப்போ இருக்கிற உறவுகளுக்கு மத்தியில் பணமா பாசமானு கேட்டிங்கன்னா பாசன்றதை சூப்பராக சொல்லியிருக்காரு டேரக்டர். அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான். மெய்யழகன் ஈக்குவல் அன்பு. மெயினாக அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறதுக்கு பணம் தான் பெருசு இல்லை, உறவு தான் முக்கியம். சில பேர் உறவை மறந்துட்டு வெளியூர்லாம் போயிடுறாங்க. இப்போ மதுரையே சென்னைக்கு போயிட்டாங்கனாலே ஒரு மதுரை மறந்துடுறாங்க இல்லையா? அதனால் உறவை ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தை மறந்துடுங்க. கார்த்திக் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். வேறு யாருக்கும் இது செட் ஆகும்னு தெரியல. அவங்க 2 பேரை வச்சு ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் கொண்டு போனது பெரிய விஷயம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்களேன். நம்ம கேட்குறத விட நீங்கள் பாருங்கள். பாடல்கள் எப்படி இந்த படத்தில்? 2 பாட்டு தான். ஒன்று கமல்ஹாசன் நம்ம தலைவர் பாடியிருக்காப்புல. அது பெருசாலாம் இருக்காது. நீங்கள் அது கதையோடு போகும் அந்த பாட்டு. அவ்வளோதான். நல்லா இருக்கும். மெய்யழகன் படம் பாட்டு வரப்போ 96 படம் பாட்டு வரப்போ ஒரு ஃபீல் இருந்தது. 96 லவ் மோடு, மெய்யழகன் பாசம், குடும்ப பாசம்.